ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை உடச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கரைஞ்சி வந்தால் போதும், பாகுபதம் தேவையில்லை. இது அப்படியே கரையட்டும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டை நாம் சாதம் வச்சு பண்ண போகிறோம். மதியம் சமைச்ச சாதத்தை வீணாக்காமல் இது போல் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இது சாதத்தில் செய்தது போலவே இருக்காது, வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிரும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு சாதம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிடுச்சு. இதை கடாயில் சேர்த்துக்கிறேன். இதை கடாயில் வடிகட்டிட்டு சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டே இருக்கும்போது இது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே கெட்டியாகி வந்துடும். இப்போது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் கூட நெய் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நெய் சேர்த்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம செய்கிறதுக்கு நேரம் எடுக்காது, ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இது கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் இதை கலந்துக்கணும். இப்போது வாசனைக்கு ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போது 5-6 முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் முந்திரியை வறுக்காமல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு எண்ணெய் தடவின பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை சமப்படுத்தி கொடுத்துக்கோங்க. இது அப்படியே நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை பீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை ஓரங்களை நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை பீஸ் போட்டு கொடுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது யாருமே சாதத்தில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.